அந்த எக்ஸ்போர்ட் கம்பெனிக்காகவே அவர் அதுக்குன்னே பிரத்யோகமாக ரெடி பண்ணுறாரு. மிஷின்ஸ் இந்த ஒரு லைனு, இப்படி லைன் அப்படி லைன்லாம் போட்டு ரெடி பண்ணுறாரு. பட் வாஸ்துப்படி இந்த கட்டடம் இல்லை. நான் சொல்லலாம் வாஸ்துப்படி இல்லாதனால ஒரு நஷ்டம்னு சொல்லி என்னோடய பிஸ்னஸை நான் டெவலப் பண்ண பேசிக்கலாமே தவிர, அவரோட நேரமானது கெடுது. கெட்டவொன்னே அந்த பில்டிங்லாம் பெருசாக கட்டுறாரு, கடன் வாங்குறார், பெரிய லெவலுக்கு போயிட்டார். அதுக்கப்புறம் லாஸ் ஆக அவர் ஒரே டைமில் அவர் பெரிய லெவலில் தூக்கி ஒரே டைமில் அவர் இறக்கிடுச்சு. லாஸ் ஆகிறார். கார்மெண்ட் கம்பெனி அது லாஸ் ஆகிறார். ஆகிட்டு கோர்ட்டில் வந்து அக்யூசிஷன் வருது. பேங்க் வந்து டிஆர்டியில் போட்டு இப்போல்லாம் உடனே எடுக்கிறாங்க. அப்போல்லாம் லேட் ஆகும். எடுத்து அந்த பொசிஷனை ஃபுல்லாக எடுக்கிறாங்க. இவர்கிட்ட ஒன்றுமே கிடையாது. காலில் செருப்பு கூட போடாமல் வெளியில் நடந்து போகிறதா கேள்விப்பட்டேன். அந்தளவுக்கு ஒருத்தர் ஏற்றி இறக்குதுன்னா அதுவும் கிரகம் தான், அதுவும் ஜாதகம் தான். இதையும் ஜாதகத்தில் தெரிஞ்சுக்கலாம். சரி, அவர் தப்பிக்க முடியுமா முடியாதா? இதுதான் ஒரு பெரிய கேள்வி. இப்படி வச்சுப்போம், $1 மில்லியன் கேள்வின்னு வச்சுப்போம். தப்பிக்க முடியுமா முடியாதா? விதி இருந்தால் அவர் முன்னாடியே கேட்டு தப்பிச்சுக்கலாம்.